இன்ஸ்டாவில் இந்த போஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்னன்னா, சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போனால் மக்கள் விஜயை மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே சினிமாவையே மறந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சட்டப்பேரவை நிகழ்வை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட சட்டப்பேரவை நிகழ்வை பார்த்ததே இல்லை. அதுவும் லைவில் நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு 9:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு சட்டப்பேரவை நிகழ்வு. ஆனால் 10 o'clock நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த லைவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நான் பார்த்தேங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தது பார்க்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சிஎம் விஜய் சார் என்ன பேச போகிறாரு அப்படின்றது பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் அந்த லைவை வந்து நம்ம வாட்ச் பண்ணோம். பட் இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் தங்களுடைய கருத்துக்களை எப்படி முன் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கட்சியுமே வந்து தங்களோட கருத்துக்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையுமே பார்க்க முடிஞ்சுது. இது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி, ஹாட்ஸ்டாரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த நம்ம திடீர்னு நியூஸ் சேனலில் இந்த பொலிட்டிக்கல் பற்றி ஒரு சட்டப்பேரவை நிகழ்வை லைவில் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளா இது நம்ம தானா அப்படின்ட்டு யோசிக்க தோணுது. ஃபைனலி நேற்று போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண, லைக் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.